ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக் சாப்டர் 15 verse 22 and 23. Luke chapter 23, 22 and 23. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த வாரத்தின் இந்த முதல் நாளுக்காக, கர்த்தர் நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இந்த நாளிலும் கூட எங்களை கூடி வரச் செய்து உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து இப்பொழுதும் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைப்பட போகிற மது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமது பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த ஸ்தலத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஸ்தலத்தில் உள்ளும் புறமும் மேலும் கிழமாய் சுற்றுப்புற எல்லை எங்கும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆன்லைனில் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த லூக்கா 15, 22, 23 வசனங்களிலே மறைந்துள்ளதான மறைப்பொருள்களை அப்போ அந்த 31வது வசனத்திலிருந்து நீர் எங்களுக்கு இந்த காரியங்களை உணர்த்தி கொண்டு வருகிறீர். நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று தகப்பன் மகனுக்கு சொன்ன அந்த வார்த்தையிலே தகப்பனுடையது என்ன என்பதை எங்களுக்கு இந்த நாட்களிலே உணர்த்தி கொண்டு வருகிறீர். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம் என்றே தகப்பன் வேலைக்காரரிடத்திலே சொல்லுகின்றார். தகப்பன் வேலைக்காரரிடத்திலே சொல்லுகின்றார். ஆமென், அல்லேலூயா. இதே தகப்பன் தான் தன்னுடைய மூத்த குமாரனிடத்திலே அந்த 31வது வசனத்திலே சொன்னதை வைத்துதான் நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானிக்கும்படியாக கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக இதிலிருந்து கர்த்தர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அங்கே 31வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது என்று சொல்லி, தகப்பன் என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொன்னாரே, அந்த தகப்பனுடையதெல்லாம் என்ன என்பதை தான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி அதில் உள்ள காரியங்களை நமக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த தகப்பனுடையதெல்லாம் என்ன? நாம் நினைப்போம் நம்ம ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னால் உடனே நினைப்பது எது? உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு உலகமெல்லாம் நித்தமும் பூமி ஆடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் சாதாரணமாக ஆடலை, அதிகமாகவே ஆடிக்கொண்டிருக்கிறது. பெரிய மாட மாளிகை, கூட கோபுரங்கள் என்று சொல்லக்கூடிய பல அடுக்கு மாடிகள், பல மால்கள், பல விதமான தொழில்நுட்பத்தோடு அவங்க இது அசைக்கவே முடியாதுன்னு கட்டி வைத்திருக்கிற எல்லாமே
இன்றைக்கு நம் கண் முன்னால் சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது, சீட்டுக்கட்டை போல சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த இடிபாடுகளிலே சிக்கி ஜனங்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறார்கள். அலறல் சத்தமும் கூக்குரல் சத்தமும், இன்னும் அந்த வெனிசுலாலன்னு நினைக்கிறேன், கொரோனா டைம்ல எப்படி வீதியிலே முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஆண்டவரே ரட்சியம்னு சொன்னாங்களோ, அதே போல இப்போ இந்த ஐரோப்பா கண்டங்கள்ல நிறைய பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் வீதிகளிலே, ஏன்னா வீட்டில் இருக்க பயமா இருக்கு, வீதியிலே எல்லாம் இடிந்து போய் எல்லாம் தரைமட்டமாகி வீடு இல்லை, உண்ண உணவில்லை, எதுவும் இல்லாமல் வீதியிலே ஆண் என்றும் என்றும் பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒன்றும் இல்லை, எல்லாம் கோட் ஷூட் போட்டிருக்கிறது எல்லாமே என்ன எப்படி தான் இருக்கு. வீதியில் முழங்கால போட்டு எப்படி ஆகிலும் எங்களை ரட்சியம் ஆண்டவரே என்று சொல்லி, எப்படி ஆகிலும் எங்களை பாதுகாரும் ஜீவரட்சணை செய்யும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நாமும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா சில ஜெபங்களை கர்த்தர் கேட்பார், சில ஜெபங்கள் கேட்கப்படாது. ஆனாலும் கிருபையை வெளிப்படுத்துவார். யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு கிருபையை வெளிப்படுத்துவார். மோசேயின் இடத்தில் அப்படித்தான் சொன்னார், எவன் மேல் இரக்கமாயிருக்க எனக்கு சித்தமோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்கிற எனக்கு சித்தமோ அவன் மேல் நான் உருக்கமாயிருப்பேன், புனிதனுக்கு நான் புனிதனாகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நான் மாறுபாடுள்ளவராகவும் இருப்பேன். எவனுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமோ அவனுக்கு நான் இரக்கம் செய்வேன். அப்படின்னா அது ஆண்டவரே நம்ம ஜெபிக்கலாம். சூழ்நிலைகளை பார்த்து, காரியங்களை பார்த்து, நம் கண்முன் நடக்கக்கூடியதான கோரமான அந்த காட்சிகளை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனாலும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை சந்திக்க தூதர்கள் வந்த பொழுது சோதோம் குமாராவை அழிப்பதற்கு முன்பு ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். ஆபிரகாம் அவர்களுக்கு விருந்து கொடுத்து வழி அனுப்பி வைக்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை செய்ய போறேன்ப்பா, நீ எனக்கு பிரியமானவன் இல்லையா, என்னால் அழைக்கப்பட்டவன் இல்லையா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா, அது இல்லாம பின் சந்ததிக்கு என்னுடைய காரியங்களை எல்லாம் நீ சொல்லுவாய். அப்படிதான் அந்த இடத்துல கர்த்தர் சொல்றார். பின் சந்ததி யாருக்கு? நீ அறிவிப்பாய், இதை தெரிவிப்பாய், எச்சரிப்பாய் என்பதினாலே உனக்கு சில ரகசியத்தை நான் சொல்றேன். இப்போ நாங்கள் வந்தது எதற்கு? உங்க வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்கு இல்லை. ஹலோ, கவனிங்க, எதுக்கு வந்திருக்கேன்? நான் வந்தது விருந்து சாப்பிட்றதுக்கு அல்ல. ஆனால் விருந்தும் நீ கொடுத்தா ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் நாங்கள் வந்த நோக்கம் என்ன? சோதோம் குமாராவை அழிக்க முடியாய் வந்திருக்கிறோம். சோதோம் குமாராவை அழிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆபிரகாமுக்கு பயம் வந்தது. ஏன் பயம் வந்தது? நாம இருக்கிற இடம் தான் நல்லா இருக்கேன், இதை அழிக்கலையே, அங்க தானே அழிக்க போறார், அங்க அழிஞ்சா எனக்கு என்னன்னு அப்படி இல்லை. உடனே அவருக்கு ஞாபகம் வந்தது, தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் அங்கே இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம உறவுகள்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க? ஊரில் இருக்காங்கன்னிட்டாங்க. ஒருத்தர் எந்த ஊர்? ஊர் பேரையும் சொல்லுங்க, ஆண்டவர் ரட்சிக்கட்டும். ஊரே இல்லையா? தூத்துக்குடி பாருங்க, ஆராக்குப்பம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல
அமேன். அவங்க சேரமாந்தேவியா, பத்தமடை இல்லையா? மகாதேவி இல்லை, சேரன் மகாதேவி. அது அது ஊர் பேர். அது இப்படி நமக்கு இதுதானே, இவ்வளோ தான் நமக்கு உறவுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இங்கே தான் எங்கள் உறவு இருக்காங்க. இது மாம்சத்தின் உறவு. அமேன். மாம்சத்தின் உறவும் நினைக்கவேன். आपका गांव बल्लारी डिस्ट्रिक्ट, उधर है ना रिश्तेदार, याद करने का प्रार्थना में वो डिस्ट्रिक्ट परमेश्वर अब क्या करने का, फेंक दो करने का नहीं है, रक्षा करो, उद्धार करो. இது மாம்சத்திலே. ஆனால் விஜயா சிஸ்டர் உங்களுக்கு என்ன வாடி? கொல்லவாடியில் மாத்திரமல்ல, உனக்கு என்ன வாடி? பயந்தரா, பயப்படாத. இப்படி எங்கே நமக்கு இந்த உறவுகள் மட்டும் அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நமக்கு உறவுகள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய உறவுகள். அல்லேலூயா. அப்போ அமெரிக்கா அவங்க உங்க உறவு இருக்கா சிஸ்டர்? இல்லையா? பாரு, இப்போ தலையாட்டுறாங்க. இல்லை, மறந்துட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் மெய் மறந்துட்டாங்க. இந்தியா மட்டும்தான் இருக்கா? உலகமெல்லாம் நமக்கு உறவுகள் இருக்கிறார்கள். ஆகவே இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரிடர்கள், பேரழிவுகள், கர்த்தர் சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கிற இந்த காரியங்களை நாம் கண்ணோக்கும் பொழுது அங்குள்ள நம்முடைய சொந்தங்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். ஆமென். நமக்கு கிருபையா, நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனை இல்லாம வச்சிருக்காருன்னா கிருபை. ஆபிரகாமுக்கு காண்பித்த அந்த கிருபை, அந்த விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு காண்பித்த கிருபை இங்கேயும் ஒன்றும் எதுவும் தொடாம இல்லை, வராம இல்லை. இங்கேயும் எத்தனை மாநிலங்கள்ல பேரழிவுகள், வெள்ளம். அஸ்ஸாம்லாம் நீங்க போய் பார்க்கவே முடியாது, போய் பார்க்க முடியாது. வீட்டு மேலே ஏறி நிற்காங்க, வெள்ளம் வந்துருச்சுன்ட்டு வீடு அப்படியே பல்ட்டி அடிக்குது, எல்லாம் அப்படியே கவுறுறாங்க, மேலே இருந்து அப்படியே கவுறுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது பதறுது, மனசு பதறுது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஆனாலும் நம்ம ஸ்டாப் அப்படின்னு சொல்ல முடியாது. உடைய சித்தத்தை நிறைவேற்றும் கிருபை ஆயிரும் கிருபையா. அந்த கிருபைக்காக நாம இறைஞ்சி நிற்கலாம், கண்ணீரோடு நிற்கலாம். ஆபிரகாம் அன்றைக்கு செய்தது அதுதான். சோதோம் குமாராவை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று சொன்ன பொழுது, நமக்கும் கர்த்தர் இந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வரும், என் வார்த்தைகளை தீவிரமாய் நான் தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவேன். எப்படி? தாமதம் இல்லாமல் நிறைவேற்றுவேன் என்றவர் சொல்லி எசேக்கியேல் 12 அந்த 28 நமக்கு சொன்னார் என்றால் எதற்காக? நாம் எச்சரிப்பை அடைந்து ஜெபிக்க வேண்டும். நமக்காக மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை நம்முடைய கர்த்தருடைய சொந்தங்களுக்காகவும் இன்னும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும். கவனிங்க, கர்த்தரை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காகவும் நாம ஜெபிக்கத்தான் வேண்டும். அது நமக்கு பகையாளியா இருந்தா கூட என்ன செய்யலாம்? ஊர்ல யாராவது இருக்காங்களா பகையாளிங்க? நிறைய பேர் இருக்காங்களா? இருப்பாங்க, இல்லாம இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் அது திடீர்னு கோவம் வரும்போது தான் வரும், வெளியே வரும். எப்படி? சாதாரணமா இருக்கும் போது வராது. அது உள்ள கொஞ்சம் அப்படி பத்திக்குச்சுன்னா எல்லாம் கட 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 கடன்னு எப்படி வரும்? வெளியே வரும். அவன் இப்படி, இவன் இப்படி, இவ இப்படி, அவ இப்படி. அப்பதான் நமக்கு தெரியும், இவ்வளோ பேரா நமக்கு பகையாளி இல்லை? இப்போ ஸ்கூலில் கூட போகிறீங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஓயாமல் நமக்கு
சிம்டி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க இல்லை? ஆமாம், இருக்காங்க இல்லையா? வேலையிலையும் அப்படித்தான் நல்லாவும் இருப்பாங்க. சில பேர் நம்ம கூடவே நல்லாவே இருந்துக்கிட்டு எப்படி இருப்பாங்க, நம்மளை போட்டு கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? நாம இயேசுவை தான் அந்த இடத்துல முன் வைக்க வேண்டும். என்ன சத்துருக்களாக இருந்தாலும் அவங்களே நேசித்து அவங்களுக்காக என்ன செய்யணும்? ரட்சியம் ஆண்டவரே, ரட்சியம் ஆண்டவரே. நாம் இந்த ஜெபத்திலே நாம் இன்றைக்கு உறுதியாய் தரித்திருந்து ஜெபத்திலே நாம் ஒவ்வொன்றையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பெற்று கொடுக்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஆண்டவரே அங்க ஒரு 50 நீதிமான் இருந்து அழிப்பீரோ? கர்த்தர் சொல்லிட்டார், 50 நீதிமான் இருந்து அழிக்க மாட்டேன். அப்போ ஆபிரகாமுக்கு சந்தேகம் வருது. அப்போ அங்கே சோதம் குமாரால் 50 நீதி அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ 50 கேட்டால் அழிக்க மாட்டேன்றாருன்னா அப்போ அங்கே 50 இல்லை. 40 இருந்தா அழிக்க மாட்டேன், 30 இருந்தா அழிக்க மாட்டேன், 20 இருந்தா அழிக்க மாட்டேன், 10 இருந்தாலும் அழிக்க மாட்டேன்ப்பா. அதுக்கு மேலே உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார். லோத் அங்கே போயிருக்கான், மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, பெண் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா 2 மருமகன்க வந்திருப்பாங்க. அதோடு சேர்ந்து மாமனார் மாமியார் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, எத்தனை பேர் ஆச்சு? அவர் கடைசியில் அந்த கணக்காவது வருமானு அவர் பார்க்குறாரு. அதுவும் அங்கே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஐயா, இவன் என்ன விட்டு பிரிந்து போனவனாச்சே, சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனவனாச்சே அப்படின்னு அவர் நினைச்சாரா? நினைக்கலங்க, நினைக்கவே இல்லை. சண்டை போட்டு பிரிந்து போனாலும் நம்முடைய ரத்தம் நம்முடைய ரத்தம், நம்முடைய உறவு நம்முடைய உறவு. அது மாம்ச உறவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல ஆவிக்குரிய உறவும் நமக்கு முக்கியம். ஏனென்றால் மாம்ச ரத்தத்தின் சொந்தத்தை விட இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட சொந்தத்திற்கு முதலிடத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஜெபத்துல முதல் ஜெபம் யாருக்குன்னா, கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களுக்காக. அதுக்கப்புறம் சொந்தங்களுக்காக. இல்லை கர்த்தர் உந்துகிறாரா சொந்தங்களுக்கு முதல்ல ஜெபின்னு ஜெபிங்க, ஒன்றும் இல்லை. கர்த்தர் நடத்தினா நீங்க செய்யுங்க, ஆனால் ஜெபியுங்கள். இந்த நாட்களை தயவு செய்து வீணா செலவழிக்காம, அதுக்காகத்தான் என்னன்னு தெரியல, ஜெபத்தை கண்டினியூ பண்ணவே வச்சுட்டாரு. கண்டினியூ போயிட்டே இருக்குது. இங்க வந்து ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை உணர்த்தி கொடுத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீடுகளிலும் ஜெபியுங்கள், குடும்ப ஜெபத்திலே ஜெபியுங்கள், தனி ஜெபத்திலே ஜெபியுங்கள், எல்லாவற்றிலும் ஜெபியுங்கள். இங்கே நாம இப்ப பார்க்கிறோம், தகப்பனுடைய அந்த கிரியைகளை நாம் பார்க்கும் பொழுது, இங்கே தன்னுடைய ஊழியக்காரர் அந்த கெட்ட குமாரன் அல்லது இளைய குமாரன் என்று சொல்லுகிறவன் தகப்பனிடத்தில் வந்து, அவன் உமக்கு நான் புத்திரனாய் இருப்பதற்கு லாய்க்கே இல்லை, வேலைக்காரராய் ஒருவனாய் என்னை வைத்து கொள்ளுங்கள் என்று தான் அவன் கேட்கிறான். வேலைக்காரர்களுக்கு முன்பதாக தகப்பனிடத்தில் வந்து, இந்த வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த வேலைக்காரங்களுக்கு இருக்கிற நல்ல ஒரு இடம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வீடு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வஸ்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை, இது எங்க இல்லை? நான் வேலை பார்த்த இடத்துல இல்லை. ஹலோ, நான் வேலை பார்த்த இடத்துல இதெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? அது எனக்கான இடம் இல்லை. அதுதான் முக்கியம். நாம் எங்கே வேணாலும் வேலை பார்க்கலாம், உலக வேலை கூட எங்கே வேணாலும் பார்க்கலாம்னு நினைக்காதீங்க. உலக வேலை கூட
படிச்சுட்டு எங்கே வேணாலும் பார்க்கலான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எங்கே வைக்கிறாரு அங்கே இருங்க. அங்கே தான் ஆசீர்வாதம், அங்கே தான் மரியாதை, அங்கே தான் சகல விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இவன் இருந்த இருப்புக்கு இவன் வெளியில போயிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தகப்பன் வீட்டிலேயே ஏராளமான வேலை இருக்கிறது. சில பிள்ளைங்களுக்கு அது தெரியறதே இல்லை. எங்க இருக்கு வேலை? தகப்பன் வீட்டிலே. ஆனா சில பிள்ளைங்க அப்படிதான். அது என்ன உலக பிரகாரமாக நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்குன்னா செய்ய மாட்டாங்க. போமா நீயே பார்த்துக்கமான்ட்டு போயிடுவாங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா. ஆனா அடுத்த வீட்டில் போனா ஆண்டி ஒரு வேலை சொன்னா, இல்லை அங்கிள் ஒரு வேலை சொன்னா, அப்படி விழுந்து விழுந்து செய்வாங்க. அந்த ஆண்டி யாரு, அந்த அங்கிள் யாருன்னு தெரியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் வீட்டிலே வேலை இருக்கிறது. அந்த வேலையை செய்து அந்த வேலையிலே பலுகி பெருகினாலே போதும். தலைமுறை தலைமுறைக்கும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் தகப்பனிடத்திலே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் அதை மூத்த மகன் தெரிந்து கொண்டான். இவனோ அப்படி தெரிந்து கொள்ளாமல் தான், சரி போனாலும் போனான், சரி நான் போயிட்டு நான் பார்த்துக்கிறேன்ப்பா, மற்றதை நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு போயிருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு போனவன் தான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்கிறவரெல்லாம் புத்தி தெளியலை. எல்லாம் போனதுக்கப்புறம் புத்தி தெளிந்தது. தகப்பன் வீட்டை ஞாபகம் வந்தது, தகப்பனின் ஞாபகம் வந்தது. ஆனாலும் இப்போ உரிமையோடு என்ன செய்ய முடியாது? அப்பா எனக்கு சோறு போடுங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனா அப்பா போடுவார். எவ்வளோ கெட்ட பிள்ளையா இருந்தாலும் அப்பா போடுவார். ஆனா அப்பா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா எவ்வளோ நல்ல அப்பாவா இருந்தாலும் பிள்ளைங்க போடுறது ரொம்ப கஷ்டம். நல்ல அப்பாவா இருந்தாலும் நல்ல அம்மாவா இருந்தாலும் பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? அதுவும் சிலது வருது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதனால தான் நிறைய முதியோர் இல்லங்கள் பெருகிவிட்டது. அன்னைக்கு முதியோர் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க. முதியவர்கள் வீட்டில் இருப்பது ஆசீர்வாதமாய் இருந்தது. இன்றைக்கு முதியோர் இருந்தால் இடரெல்லாம் இடைஞ்சல். ஓ பா, இடைஞ்சலாம் இருக்கு. எங்களுக்கு இடைஞ்சலாம் இருக்கு, நாங்கள் ஃப்ரீயா இருக்க முடியல அப்படின்ட்டு. ஆனா வசனம் சொல்லுது, ஏலிக்கு ஒரு சாபத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏலியினுடைய குடும்பத்திற்கே ஒரு சாபத்தை கொடுக்கிறார். உன் வீட்டிலே கோலூன்றி நடக்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாம் வால வயதிலே சாவார்கள், இறந்து போவார்கள். வால வயதிலே செத்து போயிடுவாங்க. வீட்டில் யாரும் எப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க? முதியோர். அப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தா முதியோர் வீட்டில் இருப்பது ஆசீர்வாதமா சாபமா? ஹலோ, வசனத்தை சரியா புரியல. அதாவது கர்த்தர் சாபத்தை கொடுக்கிறார். உன் வீட்டிலே இனி கோல் ஒன்றி நடப்பவன் இருக்க மாட்டான். எல்லாரும் வாழ வயதிலே செத்து போவாங்க. அப்ப முதிர் வயதானவங்களே இருக்க மாட்டாங்கன்னா அது சாபமா ஆசீர்வாதமா? புரியல. புரிஞ்சுதா இல்லையா? ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியலையா? முதியோர் வீட்டில் இருப்பது சாபமா? இந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி முதியோர் வீட்டில் இருப்பது சாபமா ஆசீர்வாதமா? நீ சொல்லு தாய். ஆசீர்வாதம். எப்படி? கர்த்தர் கொடுத்தது சாபம். யாருக்கு சாபம்? ஏலி குடும்பத்தில் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னது சாபம். ஏன் இருக்க மாட்டாங்க? அந்த மாதிரி வாழ வயதில் அவங்க எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? கெட்டு போனாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல.
வாலிபத்தினுடைய எல்லா காரியத்திலையும், அதுவும் பாரு, அவங்க கர்த்தருடைய வேதத்தினுடைய காரியத்தை செய்யக்கூடிய, நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை செய்யக்கூடிய, ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் அவங்க துன்மார்க்கமா இருந்ததுனால கர்த்தர் சாபத்தை கொடுக்கிறாரு. என்ன சாபம் அது? முதியோர் உன் வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்ப அது சாபம். அப்ப இருந்தா தானே ஆசீர்வாதம். அப்ப நம்ம வீட்டில் முதியோரை வச்சுக்கலாமா, வச்சுக்க கூடாதா? வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்கள நல்லா பார்த்துக்கணுமா, பார்த்துக்க கூடாதா? ஆமென், அல்லேலூயா. பார்த்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் சொல்வார், உனக்கு ஆசீர்வாதம் மகளே. ஏன்னா உனக்கும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு கிடைக்கும். எப்படின்னா நீயும் வயசாவே, எப்படி நமக்கும் வயசு வரும் இல்லையா, வயசு போகும் இல்லையா, ஒவ்வொரு பெட்டைக்கும் கொண்டாடுறோம். நமக்கு தெரியல வயசு போகுது அப்படின்ட்டு, தெரியல, கொண்டாடுறோம். பரவாயில்ல, கேக்கு கூட வெட்டி நிறைய இந்த க்ரீமா சாப்பிடு அப்படின்னு வெட்டி கொண்டாடுறோம், நல்லது தான். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், அந்த கொண்டாட்டத்தில் நான் பக்கத்தில் போகிறேன். எது பக்கத்தில் போகிறேன்? நோ 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 நோ, நான் கர்த்தரை நெருங்கும்படியாய், கர்த்தரோடு கூட இருக்கும்படியா நான் இன்னும் கொஞ்சம் நெருங்கி நெருங்கி போகிறேன். அந்த விசுவாசம் இருக்கணும். சாவரத்து உண்மைதான், அதுக்கு வயது வரம்பே இல்லை, அதுக்கு வயது வரம்பு இல்லை. இப்போ ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கு, அதுவும் நம்ம ஒரிசாவே குஜராத்தே தெரில, என்ன அதுக்கு அந்த வைரஸ்க்கு பேர் சிரம்பூர் வைரஸ்னு. அதாவது நம்ம இந்தியாவில் தான் அந்த வைரஸ் முதல்ல இருந்து அது ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தி இப்போ நிறைய அது, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 15 வயசு வரலாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது அஃபெக்ட் ஆகிட்டு நிறைய பிள்ளைகள் அட்மிட் ஆகி அது உயிருக்கு போராடக்கூடிய, அதை உயிரை எடுக்கக்கூடிய ஒரு வைரஸ். அது நிறைய வெளியே வரல, அது அப்படியே, ஏன்னா சிலதெல்லாம் அப்படியே அமைக்கிடுறாங்க, வெளியே வந்தால் அவங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு. ஆனால் ஜனங்களுக்கு அது டேஞ்சர்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ முதியோர் வீட்டில் இருப்பது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். வைக்காமல் போனால்தான் அது சாபம். முதியோரை நம்ம வீட்டில் வைக்காமல் போனாதான் சாபம். இப்போ நமக்கும் மூப்பு வரும், நமக்கும் மூப்பு வரும். அந்த மூப்பிலே இப்போ 60 வயசு நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஜெயந்தி சிஸ்டருக்கு 60 ஆகல ஆயிட்டா, சரி, மாமியார் இருக்காங்கல்ல, ஆனால் தனியாக இருக்காங்க, கூட இருந்தால் எப்படி இருக்கும்? மாமியார் சண்டை போடுவாங்களாம். சரி, சோத்திரம். நிறைய அப்படியே இருக்கு. சில மாமியாருங்களுக்கு, சில வயது முதிர்ந்தவர்களுக்கு அருமை தெரியாது. வெளியில் போய் பார்த்தா தான், அந்த முதியோர் இல்லத்தில் போயிட்டு பார்த்தா தான் சில முதியோர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி நம்மளை வச்சுருக்காங்கன்னு தெரியும். சில பேர் டைலாக்லாம் அடிப்பாங்க, நீ என்ன எதனா ஒரு முதியோர் இடத்துல சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு. போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எப்படி மணி அடிச்சா சோறா, மயிர் மழிச்சா மொட்டையான்றது அங்கே போனால் தான் தெரியும். அங்கே போனால் தான் தெரியும் எப்படி கவனிக்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்க. இங்கே நமக்கு எப்படி, அதாவது உறவுகளுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மனசளிப்புகள், சஞ்சலங்கள் இப்படி அப்படி வரும். அது நல்லது. சந்தோஷமே இருந்துக்கிட்டு இருந்தால் அதில் சுவாரஸ்யம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது தான் குடும்பம். முதியோர் இல்லத்தில் போனால் ஒன்று அதுவும் முதுசு, இதுவும் முதியோன்னு, அதுவும் ஏந்திரிக்க முடியாது, இவங்களும் ஏந்திரிக்க முடியாது. ஒன்றை பார்த்து உன்னால் நான் கட்ட, என்னால் நீ கட்டன்ற மாதிரி பார்த்தியா நம்மளை எங்கே கொண்டு வந்து, இவங்களே கூட போயிருப்பாங்க சில நேரத்தில். ஆனால் சொல்லுவாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து விட்டாங்க பார்த்தியா. அதுக்கு நம்ம மாது பாட்டியே ஒரு எடுத்துக்காட்டு தான். போய் சேர்ந்துட்டாங்க, பேரன் கூட தான் இருந்தாங்க. தனியாக பேரன் இருந்தவரெல்லாம் பேரன் கூட தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க. மருமகன் வந்தவொடனே மருமகளோட பாட்டிக்கு ஒத்து போக முடியல. மருமகன் ஒத்து போனாலும் கூட பாட்டிக்கு ஒத்து போக முடியல. நிஜம் அது, இதெல்லாம் கண்ணால் பார்த்தது. அதுக்கப்புறம் சரி முதியோர் அங்கே கொண்டு போய் சேர்க்கலான்னு முதல் பாட்டி கேட்டது என்ன தெரியுமா?
பாட்டி பத்லாபுர ஆசிரமில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அவங்களே தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டது என்ன தெரியுமா? காலையில், அது கூட காலையில் பால் சாயா கிடைக்குமா? கடுஞ்சாயா கூட இல்லை, பால் சாயா கிடைக்குமா? நம்ம அங்கே போயிட்டு இவங்களுக்கு போன உடனே இவங்களுக்கு பால் சாயா காலையில் கொடுக்கணும், மத்தியானத்துக்கு நம்ம மெனு போட முடியுமா? வச்சுக்கிறதே பெரிய விஷயம், அவங்க வச்சிருந்ததே பெரிய விஷயம். ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு எவ்வளோ குறை சொன்னாங்க, போகும்போதெல்லாம் குறை சொல்லுவாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போ என்ன சில பேரை நம்ம திருத்த முடியாது, சில பேரை திருத்த முடியாது. அதனால தான் பாட்டி எப்பவுமே தனியாக இருக்குது. இந்த வயசுலேயும் பென்ஷன் வருது, தனியாக இருக்குது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அப்போ தான் பாட்டி சொன்னாங்க, நான் என்னால் தனியாக இருக்க முடியல, எதுனா ஆச்சுனாலும் எனக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, அதனால் என்ன பண்ண போகிறேன், மருங்கம்மா வீட்டுக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. நான் அந்த இது கொடுத்துருக்கேன்ல, இந்த போடுறதுக்கு அந்த சீட் பாக்ஸு, அங்கே போனால் அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால நான் என்ன பண்ணுறேன், எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம். எப்படி இங்கே இருந்தால் நான் தனியாக இருந்தால் பாதுகாப்பு உண்டு, அங்கே போச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு என்னால் கொடுக்க முடியாது, எப்படியாவது போயிடும். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமென். ஏன்னா சில பேரை பார்த்துருக்கேன், கடைசியில் தான் ஞாபகம் வரும். ஆனால் பாட்டி பாருங்க, முதல் எது மேலே ஞாபகம் வந்திருக்கு அவங்களுக்கு, இதை சேர வேண்டிய இடத்துல சேர்க்கணும். அங்கே போனால் தான் உயிரை பற்றி கூட அவங்க கவலைப்படல, அங்கே போனால் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், வேறு வழி இல்லை. ஆனால் எனக்கு பாதுகாப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தருடையதற்கு சேர வேண்டிய இடத்துல சேர்த்தரணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு இங்கே வராங்க, சரியாக கேட்குறதும் இல்லை, ஆனாலும் எப்படி அந்த கிரியெல்லாம் அவர்களுக்குள்ளே இருக்குது, கர்த்தர் அவங்களே நடத்துகிறார். நமக்கு தெரியும் அவங்களுக்கு காது கேட்கல, ஆனாலும் அவங்க சும்மாவாவது உட்காந்துட்டு போனாலும் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே கிரியை செய்வார். அது பாட்டிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, ஆனால் கிரியை செய்வார். இந்த பிள்ளைங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்கப்புறம் வீட்டில் போனால் இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்க நடத்தி காட்டுவாங்க. தெரியுமா? தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்களே அல்லையா அங்கே வீட்டுக்கு இங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் போனால் அவங்களே கை தட்டுவாங்க, அவங்களே பாட்டு எடுப்பாங்க, புக் எடுப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இங்கே சேட்டை பண்ணுவாங்க. அப்போ அவங்க அப்படி செய்யும் பொழுது சர்ச்சிலையும் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு நாம் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. நாம் எதை சொல்லி கொடுக்குறோமோ பிள்ளைகள் அதை கடைப்பிடிப்பார்கள். ஆமென். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார்னு ஒரு முறை சொல்லி கொடுத்தா பிடிச்சிக்கிட்டா, அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொடுங்க, பிள்ளைங்க பிடிச்சிக்குவாங்க. எது தேவை எது தேவையில்லைன்றத அறிந்து நாம் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தயவு செய்து மொபைலை மாத்திரம் கொடுத்துடாதீங்க. அதுவும் இந்த டீனேஜில் இருக்கிற பிள்ளைங்க காலேஜுக்கு போகிற வரலாம் கொடுக்காதீங்க. காலேஜுக்கு இருந்தானா கூட நல்லது தான். ஏன்னா இன்னைக்கு நாம் நினைப்போம், ஐயோ பிள்ளைங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம கையில் கொடுப்போம். ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிறத விட தெரியக்கூடாததை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வருது. நான் கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன், தேவையானதை பார்ப்பேன், திடீர்னு வேற ஒன்று கிராஸ் ஆகும். அதை நான் சப்போஸ் யாராவது திடீர்னு அந்த நேரத்தில் பார்த்தா நான் அதை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. தப்பான ஒன்று உள்ளே வரும், கிராஸ் பண்ணோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒன்று பார்ப்போம், வேற தேவையில்லாத அசிங்கமானது ஒன்று கிராஸ் பண்ணும், சத்தமாக அதுதான் சத்தம் ஜாஸ்தி வரும். எனக்கு பக்கணும். திடீர்னு நான் சுற்றி மத்தி பார்ப்பேன், யாராவது இருந்தா என்ன நினைப்பாங்க, ஓ இவர் இதெல்லாம் பார்க்குறாரா. அது எப்படி சில நேரத்தில் அந்த டென்ஷனில் எதை அமுக்கிறது எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் சில நேரத்தில் பிசாசு என்ன செய்வான், கப்புன்னு இதுலேருந்து அதில் தான் வைப்பான், அதில் என்ன தான் இருக்குது பார்த்துருவோமே அப்படின்ட்டு என்ன, அது உள்ளே போனால் அது போய்கிட்டே இருக்கும், அது கனெக்ஷன் எங்கெங்கேயோ போகும். அப்படி
இன்டர்நெட் கனெக்ஷன்ல மாட்டி கெட்டு போனவர்கள், நொந்து போனவர்கள், கற்பை இழந்து போனவர்கள், வீட்டை விட்டு ஓடி போனவர்கள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து அதனாலே விவாகரத்து வரையிலும் போனவர்கள் எல்லாரும் இருக்கிறார். காரணம் இந்த ஒரு மொபைல். ஆமென். பெரிய சொத்தெல்லாம் அப்பா கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போக வேண்டாம், எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் வந்தான். இன்னைக்கு இந்த ஒன்றை வாங்கி கொடுத்துருங்க. அப்பாவும் வேணாம், அம்மாவும் வேணாம், அக்காவும் வேணாம், தங்கச்சி வேணாம், தம்பியும் வேணாம், மாமியாரம் வேணாம், மாமனாரம் வேணாம், மருமகளும் வேணாம், பாஸ்டர் வேணாம், ஆண்டவரம் வேணாம், வேதமும் வேணாம், ஒன்று ஜபமும் வேணாம், ஒன்று வேணாம். இது இருந்தால் போதும். அப்படியா? இது எவ்வளோ நம்மளை ஓவர்டேக் பண்ணதா இல்லையா? ஹலோ, ஓவர்டேக் பண்ணதா இல்லையா? இது நம்மளை பண்ணதில்லை. அதிகமாக நம்முடைய இது பாதிக்கிறது அதிகமாக நம்முடைய கண்ணையும் மூளையையும், நம்முடைய கண்களையும் மூளையையும் இது என்ன செய்து பாதிக்குது. அது நமக்கு இவ்வளவு வயசானவன் நமக்கு இப்ப பார்க்கும் போதே பாதிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலே கையில கொடுத்துட்டா என்ன ஆகும்? நம்ம 60 வயசுல கண்ணாடி போடுறோம், பிள்ளைங்க இப்ப 2 வயசுலயே கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வருது. 2 வயசுலயே பிரெயின் வந்து ஒரே இதுலயே இருக்குது, வேற எதுலயும் போக மாட்டேங்குது. படிப்புல நாட்டம் போக மாட்டேங்குது, வேற எதுலயும் போக மாட்டேங்குது. இது நல்லது, அதை நல்ல விதமாய் பயன்படுத்தினால் நல்லது. இல்லை என்றால் இதுவே நம்முடைய உயிருக்கு ஏஜென்ட்டா செயல்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப எல்லா சொத்தம் வேணாம், இந்த ஒன்று வாங்கி கொடுத்துருங்க போதும். கெட்ட குமாரனை போல நம்மை விட்டு தூரம் போவதற்கு முதல்ல இங்கே நம்ம வீட்டில் எனக்கு முதல் ஒரு மொபைல், ஒரு பட்டன் மொபைல் தான். அதுவும் நான் வாங்கலை, ஒரு சகோதரன் தான் கொடுத்தார். சர்ச்சில் இருந்த நொம்பலி சர்ச்சில் இருந்த ஒரு சகோதரன் தான். திடீர்னு உங்ககிட்ட பேசணுன்னா உங்ககிட்ட மொபைல், அப்போ லேண்ட்லைன் இருந்துச்சு வீட்டில், திடீர்னு அழைக்கணும்னா உங்களுக்கு இல்லை, வீட்டில் பேசினா நீங்கள் வீட்டில் இல்லை, வெளியில் எங்கேயோ இங்கே ஊழியத்துக்கு போயிடுறீங்க, உங்களை காண்டாக்ட் பண்ண முடியலன்னு ஒரு பட்டன் மொபைல் தான், நோக்கியா. அப்போது தூக்கி அடித்தா செங்கல் மாதிரி இருக்கும், வெயிட்டானது. கொடுத்தாங்க. அதில் கூட கேம் வரும் சின்ன, அதுக்கு அது பிளாக் அண்ட் ஒயிட் தான், அதில் கூட அது எனக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைங்க அதை கண்டுபிடிச்சி என்ன செய்தாங்க, ஆட ஆரம்பித்தாங்க. அது ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் 5 பேரா அப்படி மாறி மாறி வரும். அதுக்கப்புறமா ஒரு மொபைல் வேற ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க, நான் வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு டச் மொபைல் கூட ஒருத்தர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அப்போ 2000 என்னமோ நினைக்கிறேன் அந்த மொபைல், அதை வாங்கி கொடுத்தாங்க. எல்லாரும் வச்சுருக்காங்க, உங்கள் கையில் இல்லையா அப்படின்னு. சரி, சோத்திரம். அதில் கூட உள்ளெல்லாம் என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு தெரியாது, இப்பவும் தெரியாது நிறைய என்ன இருக்குன்னுட்டு. தேவைக்கு யூஸ் பண்ணுவேன், தெரியலையா உடனே பசங்கிட்ட தான் போயிட்டு, எப்பா இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன, அவங்களே நம்மளை மறைப்பானுங்க ஒரு நேரத்தில். இது கூட தெரியாதா அப்படின்னு. தெரியாதனால தானே கேட்குறோம். ஒவ்வொரு நேரத்தில் படிச்சுக்கிறது, இதை சொல்லிக்கொடு, இதை சொல்லிக்கொடு, இதை சொல்லிக்கொடு, தேவையானதை சொல்லிக்கொடு, அப்பப்போ போய் தேட வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு. அந்த ஒரு மொபைலில் சில நேரத்தில் 5 பேர் ரவுண்ட்ஸ் போவோம் நம்மகிட்ட இருந்து. அதுக்கு பிரச்சனை வரும். அப்போ ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா நானும் சேர்ந்துக்கும் 5 பேரும் சேர்ந்துக்கும் பார்ப்போம். அவங்க சமையலில் இருப்பாங்க, பிரச்சனை வரும். மொபைலில் வச்சு பிள்ளைங்களை கெடுத்துடுறீங்கன்னு அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆனால் இப்போ எல்லார் கையிலையும் தனித்தனியாக மொபைல் இருக்குது, தனித்தனியாக ரூம் இருக்குது. இது எங்கள் வீட்டில் நடக்கிறதே சொல்கிறேன்னு. எல்லார் கையிலையும் தனித்தனியாக மொபைல் இருக்குது, தனித்தனியாக ரூம் இருக்குது, தனித்தனியாக வச்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க. அவங்க பாஸ்வேர்டு என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன் பாஸ்வேர்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் பாஸ்வேர்டு? இது திறந்த புத்தகம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மற்றவங்களோடதெல்லாம் எடுத்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. கால் வந்தால் கூட கொண்டு போயிட்டு கொடுத்துருவேன், எடுத்து இது பண்ணுறதில்ல. நமக்கு வேண்டாம், அதில் இருக்கிற வம்பும் தும்பும் நமக்கு வேண்டாம். எது வந்தாலும் அவங்க பார்த்து.
இதை ஏன் சொல்றேன்னா, அன்றைக்கு அவன் கெட்ட குமாரன் அவனுக்கு வேதத்துல சொல்லலனாலும் நாம இன்னைக்கு வரலாம் அவனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் மனம் திரும்பிட்டான்னு ஆண்டவரே சொல்லிட்டார், உள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டார். ஆனாலும் இன்னும் அவனை கெட்ட குமாரன்ற ஒரு முத்திரை அவனுக்கு இருக்கிறது. உள்ள இருந்தவன் கோச்சுக்கிட்டான், இருந்தாலும் அவன் நல்ல குமாரன்ற முத்திரை இன்னும் அவனுக்கு இருக்கு. ஆமென். அப்ப இதுல இருந்து ஒன்ன தெரிஞ்சுக்கணும். இந்த கெட்டு போனால் இப்ப இயேசு கூட இருப்பையோட 2 கல்லன்களை அரைஞ்சாங்க. 2 கல்லன்கள் தானே. ஒரு கல்லனை அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அப்பா இன்னைக்கு என் கூட பரதேசில இருப்பாய். ஆனால் இன்னைக்கு அவனை என்ன சொல்றோம்? ரட்சிக்கப்பட்ட கல்லன் தான் சொல்றேன், வழிய வெறும் சாதாரணமா சொல்றது இல்லை. அவனுக்கு அந்த பேரை கூடவே வைக்கிறோம். அது போல நாம வாலிபத்திலோ இல்லை நாம செய்த தவறுகளோ நம்மை அப்பப்போ சில நேரத்தில் அவைகளை நாம் மறந்தாலும் கூட நம்முடைய நடக்கைகளினாலே நம்முடைய கிரிகளினாலே சில நேரத்தில் ஆண்டவரை கூட நமக்கு நினைப்பூட்டுவார். நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனந்திருமன் வெளிப்படத்தில் சொல்லப்படுதா இல்லையா? சொல்றாரா இல்லையா? சில பேர் நினைப்பாங்க, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு சொல்லி காட்டுறேன், அன்னைக்கு நடந்து இன்னைக்கு சொல்லி காட்டுறேன். ஏன் ஆண்டவரே கூட சில நேரத்தில் சொல்றார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தான்ற நினைச்சு மனந்திருமன்னு சொல்றாரு. ஏன்னா நாம் அதை மறந்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை மறந்து, அந்த மனந்திரும்பதினாலே நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்து, அதன் மூலமாய் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நாம மறந்து செயல்படும் பொழுது அங்கே ஆவியானவர் கொஞ்சம் குத்தத்தான் செய்வார். ஆமென். அப்ப இங்க இவன் மனம் திரும்பிதான் வருகிறான். ஆனால் அவன் இப்போ பிள்ளையாய வருவதற்கு அவனுக்கு மனசுல என்ன இல்லை? ரைட்ஸ் இல்லை. அவனே அதை உணர்றான். இது உணரணும், ஒவ்வொருத்தரும் உணரணும். எனக்கு இந்த ரைட் இருக்கா இல்லையா? ஆமென். பிள்ளையா இருந்து தகப்பனோடு இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் வெறும் பிறந்ததுனால மாத்திரம் பிள்ளை 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 எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம், தவறான ஒரு சிந்தனை. அப்ப இவனுக்கு அந்த உணர்வு வந்தது. ஏன்னா அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு புத்தி தெளியாம நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன சிஸ்டர்? ஆமா, புத்தி தெளியாம நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டிலேயே நிறைய இருக்கு. புத்தி தெளியல, எவ்வளவுதான் செய்தாலும் என்ன செய்தாய் அப்படின்னு கேட்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, மனைவிகளும் இருக்காங்க, கணவர்களும் இருக்காங்க, உறவுகளும் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த நேரத்தில் நமக்கு அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நம்மளை கொல்லும்னு செய்தவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்தவங்களுக்கு தான் அந்த எந்த அளவுக்கு மனநோவை கொடுக்கும் என்பது தெரியும். எந்த அளவுக்கு மனநோவை கொடுக்கும் என்பது தெரியும். அப்ப இவன் மனம் திரும்பிட்டான், கெட்டு போனான் தான், மனம் திரும்பிட்டான். அதுவும் எப்படி? தெளிந்த புத்தியோடு மனம் திரும்பிட்டான். ஒரு தெளிவு இப்ப இருக்கு. இப்ப வீட்டுக்கு போனாலும் நான் அவரை அப்பான்னு கூப்பிட முடியுமா? அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் ஏற்றுக்கொள்ளாத ரெண்டாவது விஷயம். ஆனா எனக்கு அந்த தகுதி இப்பொழுது இருக்கிறதா? அப்படியே நான் உரிமையோடு கூப்பிட்டா அண்ணன் ஒத்துக்குவானா? அவன் என்ன செய்வான்? அதே அங்க நிறைய வேலைக்காரர் இருக்காங்க, அவங்க கூட என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்து இப்ப வந்து உரிமை கொண்டாடுறான்னு பேசுவாங்களா மாட்டாங்களா? அப்ப ஒரே வழி என்ன? வேலைக்காரர்களோடு வேலைக்காரர்களாய் வைத்துக் கொள்ளும். ஏன்னா அப்பா வீட்டிலேயே வேலைக்காரர்களுக்கு நன்மையான காரியங்கள் இருக்கு. அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கே இவ்வளவு நன்மை இருக்கு. ஆனா வெளியில நான் வேலை செய்யறேன், அங்க என்ன இல்லை? எனக்கு சரியான இடம் இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, சரியான ஆகாரம் இல்லை, சரியான மரியாதையும் இல்லை. ஆகவே தான் வரான், வந்து அப்பா கிட்ட சொல்றான், நான் உமது குமாரன் என்று, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று 21வது வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது
அங்கே வீட்டில் இருக்க வேலைக்காய் இப்போ எல்லாரும் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அவன் வரான், அதுவும் இப்படி வேறு மாதிரி ஒரு கோலத்தில் வரான்னும் போது வேலைக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்களாம் மாட்டாங்களா? வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாரும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்க்க தானே செய்வாங்க. எப்படி போனான், போகும்போது எப்படி போனான், ராஜாவா போனான். இப்போ எப்படி வாரான்? பிச்சைக்காரனை போல வரானே. ராஜாவா போனான், கூஜாவா வரான். கூஜா கூட பயன்படும் சில நேரத்தில். இது ஒரு பயன்படாதவனா இப்படி ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வருகிறானே என்று சொல்லி எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. ஆனால் தகப்பனுடைய பார்வை மாத்திரம் அந்த இடத்துல வேறு. தூரத்திலே பார்க்கும்போது ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் அவர். அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் தகப்பனுடைய நம்பிக்கையான காத்திருப்பு. எப்படி இருந்தாலும் இவன் என்ன செய்வான்? வருவான், என்னை தேடி வருவான், இந்த தகப்பனை தேடி வருவான். ஏனென்றால் இந்த தகப்பனிடத்திலிருந்து அவனுக்கு தீமை ஒன்றும் ஏற்படவில்லை. ஆமென். தகப்பனிடத்திலிருந்து ஒரு தீமையும் தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைக்கு நல்லது தான் ஏற்பட்டதே ஒழிய தீமை ஒன்றும் ஏற்பட்டது இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ தகப்பனிடத்திலிருந்து நன்மையை பெற்றவன், தீமையே பெறாதவன் இப்ப வருகிறான். ஆனால் தகப்பன் எல்லாத்தையும் எழுந்துட்டு வரியடான்னு ஒன்றும் சொல்லலை. ஓடி போய் மனதுருகி கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். ஆனால் அவன் சொல்றான், நீங்க எவ்வளவுதான் என்னை கட்டி அணைத்து முத்தமிட்டாலும் என் மனசு அதற்கு இடம் கொடுக்கலப்பா. நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகவே உங்க வீட்டில் என்ன ஒரு வேலைக்காரனை என்ன செய்யுங்க, வைத்து கொள்ளுங்க. இப்போ வேலைக்காரன்லாம் என்ன நினைப்பாங்க? பரவாயில்லையே, ஒரு வேலைக்காரன் வந்துட்டான், ஓட்டலாம் இல்லை. புதுசாக ஒருத்தர், அதுவும் எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்திருக்கான், அவங்க முன்னால் சரிப்பா வேலையில் சேர்ந்துக்க அப்படின்னு சொன்னால் இவன் போய் அவங்க வேலைக்கார அதிகாரம் பண்ண முடியுமா? அங்கே அவனுக்கு முன்னால் சீனியர் இருப்பான். தகப்பன் வீடாக இருந்தாலும் அங்கே சீனியராக இருப்பான். ஓட்ட முடியுமா? அவனை தான் ஓட்டுவாங்க. அதனால தான் தகப்பன் அங்கே பாருங்க அந்த 22வது வசனத்தை, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, ஊழியக்காரர் முன்னால தான் அவன் சொல்றான். தகப்பன் இப்போ ஊழியக்காரருக்கு என்ன சொல்றாரு? இந்த சிந்தனை ஊழியக்காரர்களுக்கு வந்துடக்கூடாது. பிள்ளை என்னைக்கும் பிள்ளை தான், அப்பாவுக்கு பிள்ளை என்னைக்கும் பிள்ளை தான், அது தொல்லை பண்ணாலும் பிள்ளை தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் வெறும் அப்பா அம்மாத்திரியே பேசுகிறீங்களா, அம்மாலாம் இப்போ நாங்கள்லாம் இல்லையா? அம்மாவை பற்றி பேசும்போது இப்போ தகப்பனுடைய இதை மாத்திரம் தான் நம்ம சிந்திக்கிறோம். அதனால தாய்களுக்கெல்லாம் அதில் எதுவும் பங்கு இல்லை அப்படின்னு நீங்களும் தகப்பன் ஸ்தானத்துக்கு வந்துருங்க. இந்த சத்தியத்தில் வரும்பொழுது நாம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அந்த ஸ்தானத்துக்குள்ளே தான் நாமளும் வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. அதனால எந்த சகோதரியும் என்ன எங்களை தாய்களை மதிக்கலை பாஸ்டர்னு நினைக்க வேண்டாம். ஆன்லைனில் பார்க்குறவங்களும் தாய்களை பற்றி பேச மாட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளே இந்த சத்தியத்தை பேசும்பொழுது இது 2 பேருக்குமே பொதுவான ஒன்று. ஆமென். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த குணாதிசயங்களை மட்டும்தான், அந்த சுபாவத்தை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதுதான், இது ஆண்பால் பெண்பால் அல்ல. அந்த தகப்பனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன, தகப்பனுடையது என்ன, அதே நான் பிரதிபலிக்கிறேனா என்பதைத்தான் இன்றைக்கு நாம. எனக்கு அவ்வளோ வயசு ஆகலையே பாஸ்டர், நான் சின்ன பிள்ளை தான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. எனக்கு கல்யாணமே ஆகலையே பாஸ்டர் நினைக்காது. கல்யாணம் ஆகலைன்னா தகப்பன் அந்த அந்த இருதயம் எனக்கு 16 வயசுலேயே கொடுத்துட்டாரு. எத்தனை வயசுல? 16 வயசுலேயே. என்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கே கொடுத்தார். 20 வயசுல முழுசா கொடுத்துட்டார். தகப்பனை எடுத்துட்டார், முழுசா அந்த இடத்துல வச்சுட்டார். என்ன கல்யாணம் 30 வயசுல தான் ஆச்சு. ஆனால் அந்த சுபாவத்தை, அந்த தகப்பனுடைய சுபாவத்தை கர்த்தர் 16 வயதிலேயே அவர் ரட்சிக்கும் பொழுதே, என்னை தெரிந்து கொள்ளும் பொழுதே, அதற்கு முன்பு கூட வீட்டில் வேலைங்களை பெரும்பாலும் இந்த சில விஷயங்கள் 12 வயசுலேயே வீட்டுக்கு வேண்டிய மளிகை பொருள் எல்லாம் ப்ரொவிஷன் எல்லாம் லிஸ்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வருவேன் நான் தான். எத்தனை வயசுல? 12 வயசுல. எத்தனை வயசுல? உன் வயசு என்ன? ஜாக்கிரதை. நம்பி கொடுப்பாங்க. அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படிதான். ஏன்னா அனாவசியமா விலை பார்த்து ஒரு கடையில் 2 கடையில் அன்னைக்கே அப்படிதான்
அந்த 12 வயசுலேயே அது ஒன்றுமே தெரில, கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருந்தார். ஒரு கடையில் மாத்திரம் போயிட்டு நேரம் வாங்கிட்டு வந்துட மாட்டேன், விசாரிப்போம் ஒவ்வொரு கடையில் என்ன வேலை. காய்கறி கடைக்கு போனால் கூட இப்படி ஒரு ரவுண்டு, இப்படி போயிட்டு இப்படி ஒரு ரவுண்டு, இன்றைக்கும் அதே தான், இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கே எனக்கு கேட்டுக்கோங்க, எல்லாம் காதில் வந்துடும். யார் யார் என்னென்ன விலை சொல்கிறாங்க, எது நல்லா இருக்குது எது பரவாயில்ல அப்படின்னு பார்த்துட்டு வந்து தான் அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுவேன். போன உடனே நேராக போய் இது போட்டுப்பான் அதை போட்டுப்பான் அதை போட்டுப்பான் அப்படின்னு கொடுத்துட்டு வர ஆள் நான் இல்லைங்க. நான் இல்லை. அப்போ அப்படிதான் ஒரு ரவுண்ட் அடிப்பேன். அதுக்கப்புறம் எங்கே வாங்கலாம், எங்கே கம்மியாக இருக்குது, எங்கே பொருள் நல்லாவும் இருக்குது. எனக்கு அதுதான், சீப்பாகவும் இருக்கணும் பெஸ்ட்டாகவும் இருக்கணும். சீப் அண்ட் பெஸ்ட் இன்னைக்கு வரலாம் அப்படித்தான். அது கூறு கட்டுனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்குதா, அது பேக் பண்ணி மால் உள்ளே போச்சுன்னா வேலை அதே தான், அதே தான். ஒரு காணொலியை பார்த்தேன், நடந்தது தான் அது. கேரளாவில் ஒரு பிள்ளை இந்த இது இருக்கு இல்லையா, அந்த என்ன ஜாடா, அது கராத்தே ஜாடா, ஈச்சன் தொடப்போம், என்ன ஜாடா அது, தென்னந்தொடப்பம், ஹிந்தியில் என்ன அது, அதுதான் அந்த ஜாடு தென்னந்தொடப்பம். ஒரு பிள்ளை நம்ம சுவாதியை மாதிரி பிள்ளை ஒரு 10-15 வச்சுருக்கு, ரோட்டில் வச்சுட்டு, அது வீட்லேயே தென்னை மரம் இருக்கும் போல இருக்குது, அதுலேருந்து இது பண்ணி வச்சு விற்றுட்டு இருக்குது. ஒரு இங்கே காரில் வந்தாங்க, விலை பேசினாங்க. அந்த பிள்ளை 50 ரூபா தான் சொன்னுச்சு, 50 ரூபா சொன்னுச்சு. அவங்க இல்லை அவ்வளோ கொடுக்க முடியாது, 25 ரூபா கொடுப்பியா அப்படின்னாங்க. இல்லை அப்படின்னுடுச்சு, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ஒரு மால்காரன் வந்தான், ஒரு மால்வாடி வந்துச்சு. அவன் வந்து கேட்டான் எவ்வளோ அப்படின்ட்டு. அந்த பிள்ளை 50 ரூபான்னு சொன்னிச்சு. அவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். அந்த பிள்ளைக்கு காசை கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது வீட்டுக்கு போயிடுச்சு. மாலில் போனால் அதுக்கு ஒரு கவரை போட்டான், பேக் பண்ணான், டேக் பண்ணான், 100 ரூபா. ஹலோ, எவ்வளோ? ஆமாம், அதுக்கு ஒரு கவர் போட்டு ஒரு டேக் போட்டால் 100 ரூபா. இங்கே பொண்ணுக்கிட்ட 25 ரூபா கேட்டு போனாங்கல்ல, அவங்க அங்கே அந்த மாலுக்கு போனாங்க. அங்கே போனாங்க, போயிட்டு பார்க்குறாங்க, நல்லா இருக்கு, அங்கத்தையோட பாரு, இதை நல்ல கவர்லெல்லாம் போட்டு அழகாக வச்சுருக்கான், நல்லா இருக்கு. அதே சரக்கு தான், மேலே மட்டும் கவர். சரக்கு உள்ளே இருக்கிற சரக்கு, இவங்க 25 ரூபா கேட்ட சரக்கு 50 ரூபா கொடுத்துருந்தா இப்போ 50 ரூபா இல்லை, இப்போ எவ்வளோ அவங்க டபுளாக கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. நல்லா இருக்குது, ஆனால் தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்திலே தெரிய மாட்டேங்குது. உண்மைதானே? உண்மைதானே? பெரிய இடத்துல போயிட்டு பெரிய கடையில் எடுத்தால் தான் அது திருப்தி. ஒரே புடவை இதே அம்பர்நாத்தில் ஒரு இடத்துல கேட்டேன் 500 ரூபான்னா, அதே ஷோரூமில் போய் கேட்டேன் 1500. அதே சேம் குவாலிட்டி, சேம் கலர். கடை தான் வேறு, அது ஷோரூம், இது சாதாரண கடை. 500 ரூபா, அங்கே போனால் 1500 ரூபா. எதை வாங்கலாம்? இப்போ சொல்லுவீங்க, அங்கே போய் நிற்கும் போது தானே தெரியும். அல்ல அது வேற மாதிரி இருக்கும், அல்ல அது துணி வேற சேம்ங்க, சேம் 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 பப்பி சேம். இப்ப பாருங்க, இவன் தெளிவு பெற்று வந்திருக்கிறான். தகப்பன் சொல்றார் அந்த வேலைக்காரன் முன்புதான் இவன் சொல்றான், வேலைக்காரில் ஒருத்தரை வச்சுங்க. ஆனா தகப்பன் சொல்றார் வேலைக்காரர்களுக்கு என்ன சொல்றாரு? அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரனாகிய இவன் உயிர்த்தான், என் குமாரனாகிய இவன் காணாமற் போனான், என் குமாரனாகிய திரும்பவும் காணப்பட்டான் என்று சொன்னான். அப்படியே அவர்கள் அதாவது அவர் என்ன சொன்னார் அதை அப்படியே செய்து சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று முடிக்கிறது.
வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்றாரு? என் குமாரன், ஐயோ நீ அவன் போய் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டான்னா உன் வீட்டுது ஒன்றும் அவன் இழந்துட்டு வரல, வேலைக்காரர்களாகி உங்களுது ஒன்று அவன் போயிட்டு கொண்டு போயிட்டு எதையும் நஷ்டப்படுத்திட்டு வரல, அப்படியே நஷ்டம் ஆனாலும் அது எனது தான். அப்போ வேலைக்காரருக்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளையை என்ன செய்யலை, அவன் நமக்கு அவன் தாழ்த்துறான், இல்லைப்பா எனக்கு வேண்டாம், நான் லாய்க்கே இல்லை, வேலைக்காரில் ஒரு வச்சுக்கோங்க அது போதும், இல்லைப்பா நீ என் மகன் தான். ஆமென். இதுதான் தகப்பனுடைய உள்ளம். எப்படிப்பட்ட உள்ளம்? எப்படிப்பட்ட உள்ளம்? இல்லை 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 இல்லை, உயர்ந்த உள்ளம் அது. ஆமென். உயர்வான உள்ளம் தகப்பனுடைய. பிள்ளைகள் அவன் செய்துட்டு வந்தாலும் அவனுக்காக அந்த நேரத்தில் விட்டு கொடுக்காம, மற்றவர்கள் முன்பதாக விட்டு கொடுக்காம அவனை உயர்த்தி என் குமாரன். ஆனா இதே சகோதரன் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்களா? 32வது வசனத்தை 32வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 32. உன் சகோதரன் ஆகிய போதும். இங்க வேலைக்காரங்க முன்பாக என்ன சொல்றாரு? என் குமாரன். சகோதரங்கிட்ட என்ன சொல்றாரு? என் குமாரன் சொன்னா அவனுக்கும் வந்துடும். அதனால என்ன இதுதான் தகப்பன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, குடும்பத்தை நடத்துறதுக்கு தாய்களுக்கும் தகப்பனுக்கும் தெரிய வேண்டிய ஒன்று. இங்க என்ன சொல்றாரு? உன் சகோதரன். அப்பதான் அவன் கோபம் தண்டாகும். ஆமென். அல்லேலூயா. உன் சகோதரன்ப்பா. இங்க வேலைக்காரர்களுக்கு சொல்றார், வேலைக்காரர்களுக்கு அங்க இலக்காரமா போயிடக்கூடாது, வேலைக்காரர்கள் அவனை துச்சமாய் மதிக்க கூடாது. அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் பட்டு நொந்து தான் இப்போ எப்படி புத்தி தெளிஞ்சு வந்திருக்கான். மறுபடியும் அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? கேவலப்பட்டு தான் வந்திருக்கான். மறுபடியும் அவனை கேவலப்படுத்தக்கூடாது என்று தகப்பனுடைய உயர்ந்த உள்ளம் இங்கே வேலைக்காரர்கள் மத்தியிலும் தன்னுடைய சொந்த சகோதரன் மத்தியிலும் அவனுக்காக அவருடைய உயர்ந்த உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறார். அல்லேலூயா. அப்ப எங்கேயாவது விட்டு கொடுக்குறாங்களா? ரெண்டு சைடில் எந்த பக்கமாவது விட்டு கொடுத்தாரா? சிஸ்டர், நீங்கள்லாம் பார்க்கும் போது எஸ்ன்னு சொல்லணும் நோன்னு சொல்லணும், அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுத்தாரா? வேலைக்காரர்கள் முன்னாலேயும் விட்டு கொடுக்கல. என்ன சொல்லிட்டார்? என் மகன். யாராவது வாயை திறப்பான்? வேலைக்காரன் யாராவது இலக்காரமாக பார்ப்பான்? துச்சமாக யாராவது பார்ப்பான்? அவனுக்கு ஏதாவது கடமையை செய்யணும் செய்யாமல் இருப்பான்? அவன் எவ்வளோ ஹை போஸ்டில் இருக்கிற சீனியர் வேலைக்காரனாக இருந்தாலும், கெட்டு போன குமாரனாக இருந்தாலும் அப்பா சொன்னால் செஞ்சுதானே ஆகணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ மனசுக்கு இதமாகவும் இருக்குது, சில நேரத்தில் கண்ணீர் வருது. அப்பா எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரை போயிட்டு விட்டுறோமே, நாம அவரோடு இணைந்து இருக்கக்கூடிய காரியத்தை நாம் இழந்து உலகத்தில் உள்ள காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே. ஆமென். அப்ப இங்க பாருங்க, அப்பா வேலைக்காரர்கள் பக்கத்திலையும் விட்டு கொடுக்கல, என் குமாரன். இங்க சகோதரன் கிட்ட சொல்றாரு, அப்பா உன் சகோதரன். என் குமாரன்டா, நீ என்னடா சொல்றது அப்படின்னு சொன்னா அவன் வெளியே போயிட்டு இருப்பான். உன் குமாரனை நீங்களே பார்த்துக்கங்க, நான் போறேன், எனக்குரியதை கொடுங்கன்னு அவன் எடுத்துட்டு போயிருப்பான். கெட்டவன் நல்லவனும் கெட்டு போயிருப்பான். அப்ப அங்கே என்ன, கெட்டவன் கெட்டுட்டான், ஆனா இப்ப திருந்தி வந்திருக்கான். அப்ப நல்லவனும் கெடக்கூடாது. என்ன செய்யணும்? அப்ப பாரத் என்ன சொல்றாரு? இப்ப அவன் ஸ்தானத்தை அவனுக்கு உணர்த்துகிறார். அங்க சகோதரனுக்கு அவனுடைய ஸ்தானத்தை உணர்த்துகிறார். அப்பா உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரன் எப்படி அவன் கெட்டு போனவனா இருந்தாலும் யார் தான்? உன் சகோதரன் தான், உன் சகோதரன் தான். அவன் என்ன ஆனா அதை யோசி முதல்ல. அவன் பாவம் செஞ்சான், ஆமா பாவத்துல மரித்து போனான். ஆமென். இப்ப மறுபடியும் எப்படி வந்திருக்கான்? அந்த பாவத்தை விட்டுட்டு புத்தி தெளிந்து மனம் திரும்பி அப்பான்னு கூட அவன் கூப்பிடல, எஜமானேன்னு கூப்பிடும்படியா தான் வந்திருக்கான். உன்னை அப்படிதான் அவனும் சகோதரனும் கூட கூப்பிட மாட்டான், எஜமானேன்னு தான் நினைக்கும்படியா தான் வந்திருக்கான். ஆனா நாம் அவனுக்கு எஜமானா இருக்கக்கூடாது, நாம் அவனுக்கு தகப்பனாய்த்தான் இருக்க வேண்டும், நீ சகோதரனாய்த்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாருக்கு கெட்டு நொந்து யாராவது நம்ம இடத்துல வந்தா அவங்களுக்கு நாம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஆமென். இன்னும் வெந்த புண்ணில் சில பேர் சொல்லுவாங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதையா.
நம்ம அந்த காரியத்தை நம்ம செய்யவே கூடாது. ஆனால் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எதை? வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற அனுபவம் எனக்கு நிறைய வந்திருக்கு. நிறைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்கி கொண்டிருக்கு. இல்லைன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். கர்த்தருடைய கிருபை, அவர் மட்டும் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நேர்ந்த கொடுமைகளும் நம்பிக்கை துரோகங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சத்ருவானவன் கொண்டு வந்தது சொந்தங்கள் மூலமாய், தெரிந்தவர்கள் மூலமாய், நண்பர்கள் மூலமாக, அறியாதவர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக. இதே பாம்பாயில் வந்து எனக்கு எதிர்த்து நின்றவங்க எல்லாம் ஊழியர்கள் தான். எப்படி ஊழியம் செய்கிறான் பார்க்கலான்ட்டு பொய்யான காரியங்களை பரப்பி அடிக்கெல்லாம் ஆளை வச்சு மொட்டை கடைதாசையெல்லாம் எழுதி என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தாங்க. ஆனாலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சாட்சியாய்த்தான் வைத்திருக்கிறார். எதேதோ செய்து பார்த்தான் பிசாசு. இன்றளவும் போராடி கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் போராட்டத்தில் அவனுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்காமல் எனக்கு ஜெயத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் நாம், அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாம். ஒரு நாளும் அவர் நம்மளை மறப்பதில்லை. ஆமென். ஆகவே சில நேரத்தில் நமக்குள்ள தவறுகள் வரும். அவர் சுட்டி காண்பிப்பார், அவர் உணர்த்துவார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அவர். அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட சில தவறுகள் வராம இருக்காது, வரும். அப்படி கண்டித்து உணர்த்தும் போது நம்ம என்ன செய்யணும்? அதை சரி செய்து கொண்டு உள்ளே பிரவேசித்து விடணும். இப்ப இவனுக்கு உணர்த்தப்பட்டது எல்லாவற்றையும் எழுந்ததுக்கு அப்புறம் உணர்ந்தான், புத்தி தெளிந்தான், மனம் மாறி தகப்பின் இடத்துல தான் வந்தான். வேற எங்கேயாவது தவறான பாயிண்ட்டுக்கெல்லாம் அவன் போல, தவறான யூதாசு மாதிரி தவறான வழியில போயிட்டு பார்சி மாட்டிக்கலாம், தூக்கு போட்டுக்கலான்லாம் போயிடல. அவன் கூட மனம் திரும்பி வந்திருந்தா அவன் மூலமாக ஒரு பெரிய நெருமம் வந்திருக்கும். ஏன்னா காட்டி கொடுத்தவங்ககிட்ட இருந்து சாட்சி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நான் இப்படியெல்லாம் தப்பு பண்ண, ஆனாலும் அவர் என்னை ரட்சித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சி, ஒரு புக்கு வந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவன் அதுக்கு இடம் கொடுக்கலையே. அவனுடைய முடிவை அவனே தேர்ந்தெடுத்து கொண்டான். காரணம், பிசாசு அவனுக்குள்ளே பலவந்தமாய் உள்ளே புகுந்து விட்டான். அவனும் அதற்கு இடம் கொடுத்து விட்டான். கர்த்தர் எத்தனையோ முறை உணர்த்தியும் கூட உணராமல் போனதினால் தான் அவன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். இல்லைன்னா கர்த்தர் அவனை விட்டுருக்க மாட்டார். 3 வருஷம் பைபிள் ஸ்டடி வீணா போச்சு இல்லை? 3 வருஷம் அவன் தானே நம்பி தானே அவன் ட்ரெஷரரை அவன் கையில் கொடுத்தாரு. மற்ற யாருக்கிட்டையும் கொடுக்கலையே. அவன் தான் சரி திருடன் கையிலேயே சாவி கொடுக்குற மாதிரி அவன் கையில தான் கொடுத்தார். பணத்தாசை இருந்தா இந்த வச்சுக்க, நீ வச்சிரு. அப்பவாவது அவனுக்கு அதன் மேல் உள்ள அந்த மோகம் போதான்னு பார்க்க தான் ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறார் இந்த பொறுப்பெண்ணு. அந்த பணத்தாசையின் மேல் இருக்கக்கூடிய மோகம் போகமான்றதுனால தான் கொடுத்தார். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை, பிசாசு அதை வச்சே வஞ்சிக்க முடியாம ஆயிற்று. என்ன சில பேர் கேட்பாங்க, இன்னுமா பாஸ்டர் நடந்து போறீங்க? அப்புறம் என்ன செய்யணும்? கடைக்கு போனா, மார்க்கெட்டுக்கு போனா சில பேர் பார்த்தா இன்னுமா நடந்து போறீங்க? ஏன்டா அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? என்ன இல்லை, இப்ப வரவங்க எல்லாம் பைக் வாங்குறாங்க, கார் வாங்குறாங்க, வாங்கிட்டு போட்டோம். எப்படி இப்ப வருவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களாம்? ஊழியத்துக்கு வரணும்னாலுமே சில பேருக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு என்ன ஆடி தள்ளுபடியில் ஆடி கார் தான் வேணும்ன்ற மாதிரி. அதெல்லாம் கேட்கலங்க. நடக்கிறதற்கு பலன் கொடுக்கிறீரா, அது போதும். லோன் பாட்டு நிறைய பேர் லோன் போட்டு வாங்கிட்டு டாம்பிகமாக போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியாமல், இந்த என்னது இஎம்ஐ கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வேற ஜெபிக்க சொல்கிறாங்க. இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் பாஸ்டர், ஜெபிங்க. வண்டி வாங்கிட்டேன். யார் வாங்க சொன்னா? கொடுத்துருக்கார்ல 2 கால் சக்கரம், போக வேண்டியது தானே. இதுல என்ன இருக்கு? பெருமை என்ன இருக்கு? பலன் இல்லாதவனுக்கு தான் அதெல்லாம் தேவை.
அதுக்குன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. தூரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேணும். கர்த்தர் கொடுத்தால் வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுக்கலப்பா, எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கும்பொழுது போய் எனக்கு எப்போ என்னால், ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம் எப்போ இவனுக்கு முடியாமல் போது அப்போ கொடுக்கலான்னு நினச்சிருக்கலாம். அது வரலாம் வண்டி ஓட்டேன், இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம், கடைசி வரலாம் அப்படியே ஓடியே போயிடுறேன் நான் மேலே, என்ன ஆகிட போகுது? ஏன்னா பிசாசு சில நேரத்தில் இப்படியெல்லாம் கூட நமக்கு பிரச்சனையை கொண்டு வரோம். பார்த்தியா, இவங்க இப்படியெல்லாம் நினைக்கலாம் இல்லை, சே இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களா, அப்போ அந்த ஊழியக்கார மாதிரி வண்டி வாங்கினோம் போல இருக்கு, இவரை மாதிரி பைக் வாங்கினோம் போல இருக்கு. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், முடியலையா கர்த்தர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே அப்படின்னா ஏதாவது ஒரு வண்டி அனுப்பி வைப்பார். யாராவது ஒருத்தர் பிக்கப் அண்ட் ட்ராப்க்கு அனுப்பி வைப்பார். ரொம்ப முடியலன்னா தான் ஆட்டோவோ இல்லை ஏதாவது ஒன்று போகிறதுக்கு முடிவு பண்ண வேண்டிய, மற்றபடி நடக்கிறதுக்கு மாற்றப்பட்டதே கிடையாது. எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பேன், எத்தனை முறை வேணாலும் நடப்பேன். ஒரு பொருளை வாங்கிறதுக்கு அங்கே போனால் ஒரு 10 பைசா கம்மியாக இருக்குதுன்னா கூட 10 கிலோமீட்டர் நடக்கிற ஆளு நான். ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சொல் என்றாலும் சரி, நம்முடைய செல் என்றாலும் சரி, நம்முடைய சில்லறை என்றாலும் சரி, எல்லாத்துக்கும் நாம் என்ன தான் செய்யணும் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்படுவதற்கு. அதனால் இந்த பணம் கரத்தில் வரும் பொழுது, நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது, தசமம் கொடுக்கும் பொழுது கூட பயமும் இருக்கும் எனக்கு. அதை சரியான முறைப்படி பயன்படுத்தணும். அனாவசியமாக செலவு பண்ணால் நாளைக்கு யார் தான் கணக்கு கொடுக்கணும்? நான் தானே கொடுக்கணும். அப்பா நீ இவங்ககிட்டலாம் வாங்கி லக்ஸூரியஸாக வாழ்ந்துட்ட, அதனால் நீ பூமியிலே இருந்துக்கன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நான் போதுமப்பா சாமி, இங்கே அனுபவிக்கிறதே போதும், வேறு இடத்துல போயிட்டு வேற அனுபவிக்கணுமா? வேண்டாம், இங்கே என்னை நான் ஒடுக்குகிறேன். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், என் மாம்சத்தை நான் என்ன செய்கிறேன்? ஒடுக்குகிறேன். பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நான் என்னை ஒடுக்குகிறேன். பிரசங்கிக்கிறவனால் நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் என்று பவுல் சொல்வதை போல் தான் என் சிந்தையும் இருக்கு. அனாவசியமா வீட்டில் கூட கேட்டா கொடுக்க மாட்டேன். எதுக்கு ஏன்னு 10 முறை கொஸ்டின் கேட்டுட்டு தான் கொடுப்பேன். அதனாலே பிரச்சனை வரும். சில நேரம் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கொடுக்கிறவர் அவர், கணக்கு நம்ம மனுஷங்கிட்ட இல்லை, அவர்கிட்ட நாம, இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே, ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகளும் அப்படித்தான். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்னு சொன்னா அதை குறித்து நாளைக்கு நிச்சயம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த தகப்பன் இடத்துல வந்து விட்டான். தகப்பனுடைய அந்த உயர்ந்த உள்ளம் அவனை ஏற்றுக்கொள்கிறது. வேலைக்காரன் முன்பதாகவும் விட்டு கொடுக்கல, மூத்த மகனுக்கு முன்பதாகவும் விட்டு கொடுக்கல. மூத்த மகன் கோபத்தோட இருக்கிறான். அவன் கோபத்தை மாத்த அவர் சொல்றாரு, அப்பா இவன் அங்க சொல்லிட்டார், வேலைக்காரர்கள் ஏளனமா பார்த்த வேலைக்காரர்களுக்கு சொல்றாரு, இவன் ஏன் குமாரன். கோபத்தோடு இருக்கிற மூத்த மகனை பார்த்து சொல்றார், உன் சகோதரன். அல்லேலூயா. இதுதான் தகப்பனுடைய உயர்ந்த உள்ளம். இதுதான் தகப்பனுடைய உயர்ந்த உள்ளம். இந்த உயர்ந்த உள்ளத்தை நாம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்போ உள்ள வந்துட்டான், இப்போ அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? முதல்ல இருந்த அந்த கர்வம் இருக்குமா? முதல்ல இருந்த அந்த கெத்து இருக்குமா? முதல்ல இருந்த அந்த அப்படியா எங்க வேணாலும் போகலாம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தான். அதெல்லாம் இப்போ அவனுக்கு இல்லை என்ன ஆயிப்போச்சு? தகப்பன் இப்படி தன்னை மகனாய் ஏற்றுக்கொண்டதினாலே இப்போது அவனுக்குள்ள நிச்சயமாய் ஒரு தாழ்மை வந்திருக்கும், ஒரு கீழ்ப்படிதல் வந்திருக்கும். ஏன்னா அவன் என்ன ஆயிருக்கிறான்? புத்தி தெளிந்திருக்கிறான். கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம்? புத்தி தெளியலைன்னு அர்த்தம். புரியுதா? கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம்? புத்தி தெளியலை. இப்ப இவன் கீழ்ப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிறான். அவன் எதையும் தன்னை சொந்தம் கொண்டாட முடியாத சூழ்நிலையிலே அவன் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு நான் அவனே சொன்ன, அதற்கு நான் தகுதியே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் தன்னை நிதானித்து அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நிதானித்து அறிதல் நமக்கு வேண்டும். அல்லேலூயா.
எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு உயருக்கு தகப்பன் நம்மளை உயர்த்தினாலும் நமக்கு இந்த நிதானிப்பு வேணும். நாம யாரு? ஹலோ, நம்மளை எவ்வளவு உயர்த்தினாலும், வேலைக்காரங்கிட்ட நம்மளை பிள்ளைன்னு சொன்னாலும், அண்ணங்கிட்டும் சகோதரன்னு சொன்னாலும், நாம யாருன்னு நமக்கு தானே தெரியும். அப்பா சொல்லுவார், அப்பா விட்டு கொடுக்க மாட்டார். அது அப்பாவினுடைய சுவாபம். நம்முடைய சுவாபம் என்ன? அந்த குமாரனை போல நிதானித்து அறிய வேண்டும். நான் யாரு? இந்த உணர்வு இருந்துச்சுன்னா பிரச்சனையே வராதுங்க. குடும்பத்தில், சபையில், தேசத்தில், உலகத்தில் பிரச்சனையே வராது. கர்த்தரும் கோபப்பட்டு இப்போ சர்வ சங்காரம் செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கா. நீ பெரியவனா, நாம் பெரியவனா? இப்போ ட்ரம்ப் யாரு? ஈரானில் இருக்கிறவங்க யாரு? பிரிட்டிஷில் இருக்கிறவங்க யாரு? கொலம்பியாவில் இருக்கிறவங்க யாரு? இந்தியாவில் இருக்கிறவங்க யாரு? சிலோனில் இருக்கிறவங்க யாரு? எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா யாரு தான்? சுற்றி சுற்றி பார்த்தா எல்லாம் அண்ணன் தம்பிங்களாக தான் வரும். ஆனால் அப்பா பேச்சை யாரும் கேட்கறதில்ல. அதான் பிரச்சனை. அப்பா பேச்சை கேட்காம தன்னிச்சையா நடக்கிறதுனால தான் பிரச்சனை. இன்றைக்கு அப்பாவின் கோபம் உச்சத்துக்கு போயிருக்கிறது. அதனால வானத்துக்கு என்ன சொன்னார் அது அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பூமிக்கு என்ன சொன்னார் அது அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. சமுத்திரத்துக்கு என்ன சொன்னார் அதுவும் அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஜனங்களுக்குள்ள என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னார் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமே. நமக்குள்ளவும் என்ன செய்வேன்னு சொன்னார் அதையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். உங்க வாக்குத்தத்தெல்லாம் மறந்துட்டீங்க, ஞாபகப்படுத்தினீங்களா? நீங்களே எடுத்துக்கிட்ட வாக்குத்தத்தம் இந்த வருஷம் ஞாபகம் இருக்கா இல்லையா? எடுத்தீங்களா இல்லையா? போன வாரமா முந்தின வாரமா சொன்னேன். எடுத்தீங்களா இல்லையா? இப்போ எடுக்க வேண்டாம், இப்போ வேண்டாம். அதை தினந்தோறும் வாசித்து சந்தோஷப்படுங்க. இதை எனக்குள்ள இதெல்லாம் இவ்வளவு நடந்து கொண்டிருந்தாலும் இதை எனக்குள்ள நிறைவேற்றுவேன்னு நீங்க சொன்னீங்க, தாமதிக்காதுன்னு சொன்னீங்க. அதற்காக மக்கள் நன்றி. டெய்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நினைச்சு நல்லதாக தானே கொடுத்தாரு, நல்லதாக தானே கொடுத்தாரு. குமாரனா நினைச்சு தானே கொடுத்தாரு, குமாரத்தியா நினைச்சு தானே கொடுத்தாரு, சகோதரனா சகோதரியா நினைச்சு தானே கொடுத்தாரு. உலகம் இவ்வளவு பிரச்சனைகளோட இருந்தாலும் உனக்கு என்ன செய்வேன் நமக்கு என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை செய்துகிட்டு இருக்காரா இல்லையா? அப்ப அவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? நன்றி சொல்வோம். ஏனென்றால் தகப்பனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? அது உயர்ந்த உள்ளம், அது உயர்ந்த உள்ளம். ஆனால் பிள்ளையினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளம், கீழ்ப்படிதல் உள்ளம். இதற்கு நான் தகுதியே இல்லை. இந்த தகப்பனுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற பார், உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. அது வேலைக்காரங்கிட்டயே சொல்லி கொடுக்கிறார். கொண்டு வந்தவனுக்கு கொடுத்து, ஏன்னா என்ன வேலைக்காரன் முன்னால் என்ன கேட்டேன்? என்ன வேலைக்காரன்லாம் வச்சுக்க. நோ 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 நோ, என் மகன்டா நீ. வேலைக்காரன் சொல்ற இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்து. நீ போடுற வஸ்திரம் இல்லை, என் மகன் போடுற வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்து. அதுக்கப்புறம் மோதிரம்னா அது என்ன? அது முத்திரை. இவன் என் குமாரன், என் குமாரன் என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு முத்திரை. அது முத்திரை மோதிரம். அது ஒரு இடத்துல சொல்றாருல, உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு சொல்லிட்டு. யோசேப்பே இல்லை, யோசேப்பியா சொன்னாரு முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு. சரி, அடுத்த வாரம் சாயந்தரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இல்லை, முத்திரை மோதிரமாய் வைப்பேன்னு யாரை சொன்னார்னு சாயந்தரம் வரும்போது கண்டுபிடிச்சிட்டு வாங்க. பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லை. இன்னும் க்ளூ கொடுக்குற கடைசியில தான் இருக்கு. இப்போ தேடாதீங்க, வீட்டில் போயிட்டு தேடி. நோ 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 நோ, முத்திரை மோதிரமாய் வைப்பேன், அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இப்போ அது எதற்கு? இது என் குமாரன். அடுத்து அவர் சொல்றாரு, பாதரட்சைகளை கொண்டு வந்து போடுங்க அவனுக்கு. இனிமே அவன் எப்படிதான் நடக்கணும்? அழுக்கே படக்கூடாதுப்பா. இனி அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துடக்கூடாது? நடக்கையில் என்ன வந்துடக்கூடாது?
நடக்கையில் என்ன வந்துடக்கூடாது? தவறு வந்துடும். நடக்கைனா என்ன? நம்முடைய கேரக்டர். இனி அவன் பாதரட்சை, தகப்பனுடைய பாதரட்சத்தை போட்டு நடக்கணும். அது ஆயத்தம் என்ற பாதரட்சை என்று எபேசியரில் சொல்லப்படுகிறது. வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். அது இது என்னுடைய குமாரன் என்பதற்கு அடையாளமாய் அந்த முத்திரை மோதிரம். அதுக்கப்புறமா கொடுத்த கன்றைன்னு சொல்றாரு. அப்போ இதுல ஒரு விசேஷம் இருக்கு தெரியுமா? நாம நினைக்கிறோம் ஒரு விருந்து அப்படின்னுட்டு. ஆனால் அவன் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் அங்கே தகப்பன் செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு இருந்தது அதுதானே. பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்ன செய்யணும்? ஆட்டையோ மாட்டையோ அடிக்கணுமா வேண்டாமா? ரத்தம் சிந்தனமா வேண்டாமா? அப்ப இவன் இதுவரையில இவன் செய்துட்டு வந்தான். அழித்தாலும் அது எங்க போய் அழித்தான்? தகப்பனுடையது தான் அழித்தான். ஆனால் எங்க கொண்டு போய் அழித்தான்? துன்மார்க்கமாய். நல்ல விதமா செலவு பண்ணி அழிஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்ல. துன்மார்க்கம். அப்போ அவன் பாவத்திலே இருக்கிறான். அதனால தான் சொல்றார், அவர் மரித்தான் உயிர்த்தான். இப்ப அவனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு பரிகாரம், பாவ பரிகாரம் செய்யணும். ஆகவே தான் கொழுத்த கன்றை அடிக்கின்றார். அங்க ரத்தம் சிந்தப்படுகிறது, ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அப்ப தகப்பன் மகனுக்காக என்னெல்லாம், இப்ப பரம தகப்பனும் நாம பாவம் செய்ததுனால நமக்காக ஒரு பெரிய கொழுத்த கன்றை அடித்தார் இல்லையா? அந்த கன்று பேர் என்ன? இயேசு. ஆமென். கொழுத்த கன்று தானே, இளம் வயது தானே, 33 வயசு தானே இல்லையா? அடித்தாரா இல்லையா? நமக்காக அடித்தார். அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால தான் இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம், சமாதானமா இருக்கோம். தேவ சபையில சேர்ந்து நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். வருகை குறித்து தியானித்து கொண்டு அவரை வருடைய எதிர்நோக்கி பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். இப்ப இவன் கொடுத்த கன்றை அடிக்கிறார்கள், சந்தோஷப்படுவோம். அப்ப அவர் பலி செலுத்துகிறார். யோபு கூட இப்படிதான் செய்தார். தன்னுடைய பிள்ளைகள் விருந்து கொண்டாடும் போதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாராம்? எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டு அவங்க இலக்கத்துக்கு தகுந்தார் போல என்ன செய்வாராம்? பலி செலுத்துவாராம். அதுதான் தகப்பனுடைய உள்ளம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கேளுங்க கர்த்தரிடத்துல, ஆண்டவரே இந்த தகப்பனுடைய உள்ளத்தை எனக்கு தாரும். எதை கேட்குறீங்க? எதுக்கு இது? எதுக்கு பயன்படுறதுக்கு? ஊழியக்காரர்களுக்கா? குழந்தைகளை வளர்ப்பறதுக்கு மாத்திரம் அல்ல, கெட்டு நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு வர்றவங்களுக்கு நாம அவங்களுக்குரிய ஸ்தானத்தை கொடுக்கணும். எப்படி? கெட்டு நொந்து மனம் திரும்பி புத்தி தெளிஞ்சு வந்தான், வேலைக்காரனா தான் வரேன்னு வந்தான். ஆனா என்ன செய்துட்டார் அவரு? அவனுக்குரிய ஸ்தானம் அங்க என்னவோ அதை கொடுத்துட்டார். அதற்காக அவனுக்கு வேண்டிய வஸ்திரங்களை, உயர்ந்த வஸ்திரம்னா அது உன்னதத்திற்குரிய வஸ்திரம், அது ரட்சிப்பின் வஸ்திரம். இனிமே வேற எதுவும் உனக்கு இல்லை, நான் ரட்சித்து விட்டேன் உன்னை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி, இனி வெளியே போகாதே, சபை கூடி வருதலை விட்டு விடாதே, தகப்பன் வீட்டை விட்டு போகாதே, உள்ள வச்சிருக்கிறார். ஆமென். உள்ள இருக்கிறவர்ல தான் பாதுகாப்பு. ஆமென். அல்லேலூயா. சில பேருக்கு சபையில் இருக்கிறவர்ல தான் பாதுகாப்பு. சபையை விட்டுட்டு வெளியே போனா எந்த இடத்துல கர்த்தர் வைக்கிறாரோ அந்த இடத்துல இருந்தால் தான் பாதுகாப்பு. இல்லைன்னா என்ன இல்லை, பாதுகாப்பு கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உயர்ந்த வஸ்திரம், அவனுடைய கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, அவனுடைய பாவத்திற்கு பரிகாரம், இத்தனையும் செய்து தகப்பன் சொல்றார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதல்லவா அப்படின்னு மூத்த குமாரங்கிட்ட சொல்றாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா என்னுடைய உயர்ந்த உள்ளமும் உன்னுடையது தான். ஆமென். இப்ப நமக்கு என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் யாருது? ஜோயல், யாருது? சத்தமா சொல்லு. உன்னை சொல்லி கொடுக்க சொன்னாங்களா? சத்தமா வெளியே வந்தா தானே உள்ள கருத்து வெளியே போகும். ஆமென். சொல்லணும். யாருது உயர்ந்த உள்ள? யாருது? ஹலோ பப்பி அப்புறம் கொடுக்கலாம், இப்ப சொல்லு. யாருது? தகப்பனுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னா இப்ப யாருது அது? சொல்லுங்களேன். தகப்பனுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னா இப்ப தகப்பனுடைய உயர்ந்த உள்ளம் யாருது?
என்னுடையது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த உயர்ந்த உள்ளத்தோடு இருக்கணுமா, இல்லை நம்ம தாழ்ந்து போனோமா பிசாசுக்கு இடம் கொடுத்து அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதே போல் குமாரன் எப்படி இருக்கணும்னு சொல்லப்படுகிறது. அவன் தன்னை நிதானித்தான். என்ன செய்தான்? அவன் நிதானித்தான். என்ன நிதானித்தான்? தான் யார், எப்படி கெட்டு போனேன், இப்போ எப்படி வந்து நிற்கிறேன், அப்பா என்னை எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த நிதானிப்பும் நமக்கு அவசியம். தகப்பனின் உயர்ந்த உள்ளமும் நமக்குள்ளே இருக்கணும். மற்றவங்களுக்காக செயல்படுத்த தகப்பன் முன்பதாக நாம இப்படி தான் இருக்கிறோன்றத, இப்படி தான் நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், இப்படி இருந்த என்னை தான் இவர் ஏற்றுக்கொண்டிருக்கார், அந்த நினைப்பு நமக்கு இருந்து தினந்தோறும் சிந்தித்து செயல்பட்டு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி. அப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது என்று சொல்லி. அப்படி இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் உம்முடைய உயர்ந்த உள்ளம். ஆகவே உம்முடைய உயர்ந்த உள்ளம் எங்களுக்குள்ளே, அதை நீர் எங்களுடையது என்று சொல்லியிருக்கிற அந்த உயர்ந்த உள்ளத்தை நாங்களும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பதாக எங்கள் உறவுகளிலோ, நண்பர்களிலோ, அல்லது வீட்டாரிலோ, அல்லது புறஜாதிகளிலோ விதமாய் ஆண்டவரே கெட்டு நொந்து ஆண்டவரே மனம் திரும்பி புத்தி தெளிந்து எங்களை நோக்கி வரும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகப்பனை உம்மை போல ஏற்று அவர்களுக்கு ரட்சிப்பையும், அவர்களுக்குரிய அந்த ஸ்தானத்தையும், அந்த புத்திர அவர்களுக்குரிய அந்த ஸ்தானத்தையும், அவர்களுக்குரியதான எல்லா நன்மைகளையும் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் செய்தீர், அதை நாங்களும் செய்ய எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். உம்மை போலவே நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்த்து இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு சாட்சிகளாக நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க கிருபை தாங்க. அதே போல அந்த குமாரன் எவ்விதமாய் தன்னைத்தானே நிதானித்தறிந்து அவன் கடந்து வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானோ, அதே போல ஆண்டவரே அப்படி வருகை எதிர்நோக்கி இருக்கிற நாங்களும் எங்களை நாங்களே நிதானித்தறிந்து புத்தி தெளிந்து மனம் திரும்பி தகப்பனே உம் மண்டையிலே வந்து சேர்ந்து உம்மோடு ஒருமித்திருக்க சபையிலும் இருந்து நாங்கள் ஆயத்தப்பட நீர்தாமே எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே செபத்தை ஏறெடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமையை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்களை நீங்களே நிதானித்தறிந்து அதே நேரத்தில் தகப்பனுடைய உயர்ந்த உள்ளத்தையும் வெளிப்படுத்தி அணைத்து கொள்ள வேண்டியவர்களை அணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.